பேர் தெரியாத ஒரு விஷயம். 100 கோடிங்கிறது வந்து கவர்மெண்டோட மதிப்பு 100 கோடி. அதை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி போயிட்டான். வந்து ஏதோ ஒரு படம் வரதா இருக்கு. அதுக்கு இன்னைக்கே வந்து எனக்கு டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுல சண்டை வராங்க. அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒரு உங்களுக்கு யாரு கொடுத்தா சிந்திச்சு பாத்தியா அப்படி இல்லைங்கப்பா யாரு கொடுத்தா அந்த கட்சிக்கு கொடுத்தா கோயம்புத்தூர்ல வந்து அப்படி சிந்திக்கணுங்களா இல்லப்பா அது சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு இப்படி போட்டு கையை நேற்று சுகாதாரத்துறை அமைச்சரு நேற்று கலவரப்பள்ளி அணையில இந்த மாதிரி மோசமான தண்ணி கர்நாடகா வந்து வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு செய்தியாளர் கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒண்ணு மாசுபட்ட தண்ணி வரலையே, மீனெல்லாம் சாவலையே, ரத்தம் கொடுக்கிறது சாதாரணமான நம்ம துடிக்கிறோம், மக்களுக்காக நம்ம துடிக்கிறோம். ஆனா அந்த மக்கள் நம்மள எல்லாரோட கண்டுக்க மாட்டாங்க. என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு. மரம் முருகனையே தூக்கிட்டு போய் பாக்குறாங்க. என்னங்க ஆட்சியில எங்க பார்த்தாலும் ஊழல் இல்ல லஞ்சம் இல்ல அப்படின்னு நாங்க பார்த்தா 100 கோடி ரூபான்னு எடுத்தங்க. அது பழனியில என்னப்பா எனக்கு ஆச்சரியம் பார்த்தவொன்னு ஆச்சரியம். 1 2 10 கோடி 20 கோடி ஆட்சி ஆரம்பமே இப்படின்னா நீ முடிக்கும் போது மலையவே தூக்கிட்டு போயிருவாங்களான்னு இருக்கேன். ஊழல் நான் ஊழல் செய்ய மாட்டேன், செய்யறவனும் விட மாட்டேன், செய்யறவனும் விட அப்படி சொன்னாங்க. அதாவது ஸ்டார்டிங் 100 கோடி ஆரம்பம். 100 கோடி மூட்டை எரியுது அதுக்கு ஒருத்தர் கேட்க மாட்டேங்க, குப்பை எரியுது அதுக்கு ஒருத்தர் போய் பார்க்க மாட்டேங்க. ஆனா ஒரு இடத்த கோயில்களத்தை ஆட்டையப்படுறது ஆளுக்கு முதல்ல வந்துடுறாங்க. ஆனா உண்மைத்தன்மை இன்னைக்கும் தெரியல. ஆனா விஜய் சார் என்ன சொல்றாரு, எங்க ஊழல் நடந்தாச்சுன்னா உடனே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காரு, உடனே போடுங்க நான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு கோயிலே 100 கோடினா எத்தனை கோயில் இருக்கு நம்ம பாரம்பரிய கோயில், அதெல்லாம் எவ்வளவு எத்தனை சொத்து இருக்கு. பிரபலமான கோயிலே நீ இவ்வளவு தைரியமா இருக்கு. இது வந்து 100 கோடி நம்ம சொல்றோம், நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். 100 கோடிங்கிறது வந்து கவர்மெண்டோட மதிப்பு 100 கோடி. அதை வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கி போயிட்டான். இது வெளியில யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது கவர்மெண்டோட மதிப்பு 100 கோடின்னா மார்க்கெட் மதிப்பு வந்து 200 250 கோடி வரும். புரியுதா? ஒரு 2 கோடிக்கு வாங்கி போயிட்டான். 2 கோடிக்கு மாற்றம். திருச்செந்தூர் இடத்துலயும் அங்கேயே 100 கோடி ரூபாய் சொத்து விற்பனை பண்ணிருக்காங்க அப்படின்னு நண்பர் சொன்னாரு. கேட்டா டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோங்கிறாரு. சும்மா பயணமா பாத்தி எழுது, நீ வேற திருச்செந்தூர் சொல்லிடாத. அப்புறம் விஜய் சார் சங்கடப்பட்ட போறாரு. ஏன் ஆட்சியில ஊழல் இல்ல வேற லஞ்சம் இல்ல வேற சங்கடப்பட்ட போறாரு. மக்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. நான் என்னன்னா ஒரு சின்ன தப்பாட்டோம், சீமான பாத்துருக்காம இருக்கு. நானும் பித்தலாட்டம் பண்ணி போய் பேசி நானும் ஒரு அமைச்சரா இருப்பேன். அவருக்கு எப்ப பார்த்தேனோ 15-16 வருஷம் பார்த்து அப்பதுல இருந்து இப்ப இருக்கு என்ன செஞ்சு மரம் நடுறது, இந்த ஒரு ரத்தம் கொடுக்குறது, இந்த குப்பைக்கு போராட்டம் பண்றது, இதெல்லாம் எதுக்குதான் எனக்கே தெரியல. அவரு சொல்ல ஊறிதான் உடம்பு என்ன பண்ணே தெரியல. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. குப்பை வருது மேல நம்ம பிள்ளைகளா 10 பிள்ளைய படிச்சுட்டு இருக்கு வர்றவங்க குப்பை தண்ணி வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போக ஃபுல்லா அந்த ஊரே பரவுது. அதை அழிக்கிறதுக்கு தீயணைப்பு வேண்டி வர மாட்டேங்குது. திமுக ஆட்சியில ஊழல் குப்பை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இவங்க ஆட்சியே வந்தாங்க திருப்பூர்ல. ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த குப்பை பிரச்சனையை எதனாலும் கட்டுக்கல. இல்லன்னா அவங்க வந்து ஒரு எங்க அப்பா அம்மா நல்லா படின்னு எங்க அம்மா அப்பா சொன்னாங்க. என் பையனும் என்ன படின்னு தான் சொல்றேன். ஆனா இப்ப இருக்க பசங்க தான் நான் படிக்கல நான் படமாக்கு தான் போவேன். எப்படி தெரியுதான் போவேன். சினிமா வந்து தியேட்டர்ல தான் போய் பாக்கணும். இப்ப பள்ளிக்கூடத்தையே காட்டுறாங்களே, அப்புறம் பையன் என்ன பண்ணுவான், படம் பார்க்க தான் போவான். காலத்துல பேசும் படம், பேசாத படம், புரியும் படம், புரியாத படம்லாம் இருந்த காலத்துல பசங்க கெட்டு போறான். எப்படி சமாளிக்குன்னு தெரியல. பாப்பா பையன் படிக்கிறா, அவளுக்கு இருக்க ஒரு அறிவு கூட படிக்க பிள்ளைங்கள. அவ சொல்ற நான் படிச்சு எனக்கு அப்ப நான் படம் வந்து ஏதோ ஒரு படம் வரதா இருக்கு. அதுக்கு இன்னைக்கே வந்து எனக்கு டிக்கெட் எடுத்துக்கணும் வீட்டுல சண்டை வராங்க. நான் என்ன கூப்பிட்டு போன் பண்ணி சொல்லுவேன், ஏமா எல்லாத்துக்கும் பிடிக்கும் விஜய், அதாவது நடிகர் பிடிக்கும். உங்க வீட்டுல உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒரு ரத்தம் கொடுத்து யாரு கொடுத்தா சிந்திச்சு பாத்தியா அப்படி இல்லைங்கப்பா யாரு கொடுத்தா அந்த கட்சிக்கு கொடுத்தான் கோயம்புத்தூர்ல வந்து அப்படி சிந்திக்கணுங்களா இல்லப்பா அது சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு இப்படி போட்டு கையை ரத்தம் போட என்னமா அங்க தண்ணியை வச்சுட்டாங்க அதுக்கு வருத்தப்பட மாட்டேங்கிய, ஒரு மரம் கூட வெட்டிட்டாங்க அதுக்கு வருத்தப்பட மாட்டேங்கிய, மலையை குறைஞ்சிட்டு இருக்காங்க, மண் அள்ளி வித்துட்டு இருக்காங்க, எதுக்குமா வருத்தப்படுறது.
இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு என்கிட்ட திருப்பி கேட்டா இன்னொரு விஷயம் கூட படிக்கிறப்ப நானும் இனி அப்பா அப்பாவுக்கு கூட நானும் மகன் நேத்து சுகாதாரத்துறை அமைச்சர் நேத்து கலவரப்பள்ளி அணையில இந்த மாதிரி மோசமான தண்ணி கர்நாடகா வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு செய்தியாளர் கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒண்ணு மாசுபட்ட தண்ணி வரலையே, மீனெல்லாம் சாவலையே, நாட்டுக்கே தெரியும். அவருக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு தெரியல. இல்ல அவர் இன்னொருத்தர் சொல்றாரு குஷியானந்த், அதை எதுக்கு எங்கிட்ட வந்து சொல்றீங்க? கூட ஒரு அளவுக்கு தான் சொல்றேன். இவங்க பேசுற போய் நம்ம ஒரு வண்டி வாட வண்டியை முடிச்சு கூட காமிச்சிடலாம். ஏப்பா இது என்ன நீங்களே பாருங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அமைச்சரா இருக்காரு. ஒருவேளை வேற ஆத்த காட்சி கிணத்து கிணறு இருக்குமோ இல்ல வைகையார கொண்டு காட்டிட்டானுங்களா? எல்லா ஆத்துலயுமே நம்ம இங்க எடுத்துக்கோங்க, இந்த ஆத்துல பாருங்க சாக்கடைக்கு இதுக்கு அழகா ஒரு வார்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி அழகா பண்ணலாம். யாராவது பண்ணுவான்? யாராவது பண்றாங்களா? அவன் வீட்டுக்கு ஒரு கவுன்சிலரா இன்னைக்கு வர்றான், நாளைக்கு பார்த்தா அவன் 500 வீடு வாடகை வைக்கிறான், அப்புறம் ஹோட்டல்ல வைக்கிறான், பெரிய காலேஜ் வைக்கிறான், அப்புறம் பார்த்தா எம்எல்ஏ சீட்டு கேட்கறான், அவர் முதலமைச்சர் ஆகிறான். இப்போ எம்எல்ஏ ஆனவங்க அந்த சிவன் தேட்டர் பின்னாடி இருக்க அத பாத்தீங்கன்னா இப்ப என்ன, அது ஒரு பாவம், அவர் பெரிய மனுஷன் பிள்ளைங்க விளையாடட்டான், இந்த ஊர் மக்கள் விளையாடட்டான் அப்படின்னு அவர் கொடுத்தாரு. அத ஆட்டைய போட பாக்குறாங்க. அந்த இடம் வந்து நம்ம தாத்தா முன்னாடி இருக்க தாத்தா நம்ம மக்கள் பிரியா இருக்கட்டும், சண்டை விடாம ஒண்ணு சேர்ந்து இந்த திருவிழா போது சேர்ந்து பொங்கல் வச்சு சந்தோஷமா இருக்கட்டும். அந்த இடத்த இப்ப பழனியில சொன்னீங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. எப்படி ஒரு 200 கோடி போமா? அந்த அளவுக்கு இப்ப ஐடியா பண்ணிட்டாங்க. அப்ப யாரா என் பேர்ல மாத்தி உன் பேர்ல மாத்தி அவன் பேர்ல திருப்பி அவனுக்கு வந்து ஆனா இதுல என்ன கொடுமலான, அந்த தெருவுலதான் அந்த ஏரியாவிலதான் விஜய்க்கு திருப்பூர் வடக்குல அதிகமான ஓட்டு விழுது. அவங்களுக்கே அவங்க வைக்கிறாங்க 22,000. ஆமா, அப்ப அந்த குப்பையெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே இல்ல. அப்போ குப்பையை பத்தி எனக்கு தெரியல. குப்பை இருந்தா அதனுடைய துர்நாற்றம் விஷம் தெரியல. அங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அந்த சைடு எல்லாம் ஒரு 10,000 12,000 பேர் இருப்பாங்க. அதை சுத்தி ஞாயிற்றுக்கிழமை இடம் நல்ல சண்டை கடை இருக்கு. போக்குவரத்துல எத்தனை குழந்தைய ஸ்கூல் இருக்கு. அத பத்தி எல்லாம் இவங்களுக்கு எந்த டைமே கிடையாது. பொதுமக்கள் சாப்பிடுறத வந்து குப்பை பக்கத்துல விக்கிறாங்க, அப்படி இந்த குப்பையை நம்ம கிளீன் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்ப ஜெயிச்சு வந்த எம்எல்ஏவுக்கு தெரியல. அந்த இடம் சும்மா கிடக்கு, ரவுண்ட் பண்றாங்க. ஆனா இப்ப அந்த இடம் இருக்காதான் இருக்கேன். வரும்பிள்ளைகளுக்கு இருக்காது, அங்க பிளாட் போட்டுருவாங்க, இல்லாட்டா இப்ப பார்த்தா பில்டிங் கட்டிடுவாங்க. நம்ம அங்க எந்த காரணம் பண்ண போறாங்க? அங்கதான் பெரிய சோறு முடிப்பாங்க. கோயில் இடத்துல என்னது, நம்ம காச மாட்டேங்க. அந்த காலத்துல நல்ல விழா நடத்துறதுக்கு, அப்புறம் போட்டி நடத்துறதுக்கு, விளையாட்டு போட்டி நடத்து இந்த மாதிரி பண்றதுக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க நம்ம தாத்தாங்க. ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அனுப்பிச்சுட்டு கொஞ்ச நாள் பாக்காங்க, ஒரு 2 பேர்த்துக்கு பின்னாடி எழுதுறது, அப்புறம் மூணாவது உண்டாட்டி 4வது உண்டாட்டி இப்படி எழுதி திருப்பி வந்து ஆட்டை போடுறது. இதுதான் வேலை. சுத்தமான கைன்னு சொல்ற இந்த தாவேக்கா 10 வருஷமா திமுக அதிமுக கூட ஒரு நாள் ஆண்டு இருந்தாங்க. அது அந்த இதை வந்து ஒண்ணும் பண்ணல. இவங்க வந்தவன அவங்க கண்ணை உடுத்துது பாருங்க அந்த இடம். இவ்வளவு நாள் ஆனா ஒண்ணும் செய்யணும். எனக்கு 20-25 வருஷமா எனக்கு தெரியும் இந்த இடம். தூய சக்தி. அப்ப தூய சக்திக்கு இப்படி ஒரு பவர். இந்த எம்எல்ஏ எம்பிஏ ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல திருப்பூர்லயும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, சின்ன சின்ன பள்ளிக்கூடம் இருக்கு, பெரிய பெரிய பள்ளி. நம்ம சரௌண்டிங்ல பெரிய பெரிய ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு போய் ஒரு பாத்ரூம் பாருங்க, கழிவறை போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம் என்ன, ஒரு 2-3 தெரிஞ்ச ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்றேன், என்னால முடிஞ்சது. ஆனா கழிவறை மிகப்பெரிய மோசமான, அதுல இருந்தா எல்லா நோய் வருது. செம்பாளத்துல ஒரு ஸ்கூல் பாருங்க, ஏதாவது ஃப்ரீயாசா எப்போது இல்லை பக்கத்துல கவுன்சிலரோ இல்ல அந்த இங்க இருக்க எம்எல்ஏ அம்மா கூட்டு போய் பாருங்க. அவசரத்துக்கு நமக்கு உடம்பு அவசரத்துக்கு யாராவது 1-2 வந்து எங்கோ சின்ன பிள்ளைங்களுக்கு தொற்று சீக்கிரமா பரவிடும். மோசமான ஒரு செயல். இதுதான் அவரு ஒரு ஆள் சொன்னார், சும்மாவும் இருக்க மாட்டாரு தம்பி. அவர் சொல்லி விட்டு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்கூலுக்கு எனக்கு தெரிஞ்சே போய் சொல்லிட்டு எத்தனை செஞ்சிருக்கீங்க நீங்க ஸ்கூலுக்கு தம்பி. நம்ம ஏன்னா செய்ய வச்சது ஒரு ஆள் இருக்கு, சும்மா அதுன்னு சொல்லிடுறாரு. அவர் சொல்லிட்டு போயிடுவார். நம்ம வீட்டுல உட்காந்து தூங்க முடியல,
ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும், நம்ம பிள்ளையா இப்படித்தான் வாழணும், நம்ம இப்படித்தான் இருக்கணும்னா அந்த வழிகோட்டு தம்பி. நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் நம்ம யோசிக்கிறோம். இப்ப நம்ம பொண்ணு தம்பி சும்மா சும்மா எனக்கு போன் வாட்ஸ்அப்ல அண்ணா அவன் வீரத்தான் கேட்காங்க, ஏறத்தை என்னமோ ஏபிசிடி 26 சொல்லிட்டு இருக்கான். எனக்கு சும்மா இருடா தம்பி. இன்னைக்கு நேத்து காலைல போய் ஒருத்தரை கூட்டு போய் ரத்தம் கொடுத்துட்டான். இன்னைக்கு ஒருத்தர் இன்னைக்கு கோயம்புத்தூர் KMC போயிருக்கு. இப்ப அரை நேரம் இதுக்கு முன்னாடி கூப்பிட்டான் டீ சாப்பிடலாமான்னு கூப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை, எங்கேயாவது ஒருத்தனை ஏ பிடிக்க பி பிடி, இது என்னடா ரத்தம் கொடுக்கறது சாதாரணமான. நம்ம துடிக்கிறோம், மக்களுக்காக நம்ம துடிக்கிறோம். ஆனா அந்த மக்கள் நம்மள என்ன கண்டுக்க மாட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி தொடரும்.